அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு அர்ப்பணமான பதிவு தான். எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் என்ன கர்மத்திற்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுவது. எதை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய லக்னாதிபதியோடைய பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய லக்னாதிபதி லக்கணத்தை பற்றி பேசிட்டோம். இருந்தாலும் அதில் இருக்கிற சில நிறை குறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளும். எல்லாருமே ஜோதிடத்தில் எடுத்த உடனே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், லக்னாதிபதி எங்கே இருக்கார். லக்னாதிபதி எங்கே இருக்கார் முதல்ல உங்களுடைய லக்கணத்திற்குண்டான லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சிடும். அவர் 12 கட்டத்துக்குள்ளே என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் தான் இருப்பார். இது எல்லாரும் என்ன சார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறேன். அதில் அதற்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் தெரியாமல் தான் ஏன் நமக்கு மட்டும் லக்னாதிபதி என்ன சொன்னான்னா அந்த இடத்துல போய் நின்னார், என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட போகிறோம். அப்போ லக்னாதிபதி லக்கணத்திலே நின்றார். இப்போ ஒரு மேச லக்கணம், செவ்வாய் லக்கணத்திலே நிற்கிறார்னா அவர் எப்பயுமே ஒரு சுயநலவாதி. லக்னாதிபதி லக்கணத்தில் நின்றால் என்ன சொன்னால் சுயநலவாதி. அப்போ அந்த சுயநலவாதி அப்படிங்கிறது எல்லாரும் நீங்கள் என்ன அப்போ எல்லாருக்கும் பொதுநலவாதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை சார் அப்படின்னு கேட்கலாம். அது உண்மைதான். அந்த லக்னாதிபதி லக்கணத்தில் போய் என்ன சொன்னான்னா நின்ற காரணத்தினால் தன்னைத்தானே சிந்தனை பண்ணி கொண்டிருப்பார். தன்னை மட்டும்தான் அவர் அதாவது சுயநலவாதின்னு என்னது, தன்னை மட்டும்தான். மற்றவர்களுக்கு சோறு கிடைக்குதா கிடைக்கலையா, அப்போ மற்றவங்க வீட்டிலே அவர் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா அவர் என்றைக்கும் அவரை பற்றி மட்டும்தான் சிந்தனை பண்ணுவார். இது என் சோப்பு, இது என் இது என் ட்ரெஸ்ஸு, இது நான், இது இந்த கட்டில் நான் தான், இங்கே தான் உட்காருவேன், என் இடத்துல யாரும் நீங்கள் உட்காரக்கூடாது, இப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். இது போன பிறப்புலையும் என்ன சொல்லலான்னா இந்த மாதிரி இவர் இருந்த காரணத்தினால இவர் ஒரு சுயநலவாதியாக இருந்ததுனால லக்னாதிபதி லக்கணத்திலே உட்காந்துட்டார். லக்னாதிபதி லக்கணத்திலே உட்காந்துட்டார். அப்போ இவருக்கு என்ன சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இப்போவும் நீ சுயநலவாதியாக இருக்காதே, நீ சுயநலவாதியாக இருக்காதே. அப்போ உன்னுடைய அன்னைக்கு உன்னுடைய சுயநலத்தால் பாதிக்கப்பட்டது உன்னுடைய மனைவி. எப்படின்னா லக்னாதிபதி லக்கணத்திலிருந்து எங்கே பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இவர் லக்கணத்தையும் என்ன செஞ்சிட்டாருன்னா தன்னைத்தானே ஒரு சுயநலவாதியாக ஆக்கி கொண்டு 7ஆம் இடத்தை பற்றி இவர் என்ன சொன்ன சிந்தனை பண்ணவே இல்லை. அப்போ அந்த அம்மா என்ன பாடுபட்டிருக்கோம். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் நல்லா பரீட்சித்து பாருங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரீட்சித்து பாருங்கள். அப்போ நம்மளுடைய லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடமும் அது பார்த்த இடமும் நாம் ஒரு சுயநலவாதியாக இருக்கார். இப்போ சுட்டி காட்டுவதற்கு காரணம் என்ன சொல்கிறான்னா, போன பிறப்பில் நீ இப்படித்தான் இருந்தாய், ஆனால் போன பிறப்பு என்பது உனக்கு தெரியாது. ஆனால் இப்பவும் அப்படி இருக்காதே. உன்னை நீ என்ன சொன்னா கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிட்டது தப்பு இல்லை. ஆனால் உன்னை சார்ந்த ஒன்று என்ன சொன்ன எப்பயுமே நீ நின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் உன்னை எதிர்பார்த்து தான் இருக்கும். அப்போ உன்னை எதிர்பார்த்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீ அதை கைவிட்டுறாதடா அப்படின்னு சொல்லுவதற்காக தான் கடவுள் சுட்டி காட்டுகிறார். புரியுதா? இப்போ
அப்போ லக்கணாதிபதி லக்கணத்தில் இருப்பவர்கள் சுயநலவாதியாக இருந்ததினால் அவருடைய 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டது. அப்போ அந்த 7ஆம் பாவம் வந்து என்ன சொன்னோன்னா நொந்து போயிட்டு ஒரு படத்தில் வந்து வடிவேலு வந்து சும்மாவே இருக்கிறதுனா சின்ன விஷயமா அப்படின்னு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று, நீ சுயநலவாதியாக இருக்காதே, உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பார்ட்னர் அத்தனை பேர் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இனிமேலும் நீ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மாதிரி இருக்காதடா ராசா, இன்னும் வந்து இருக்கிற காலத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீ செம்மையாக இருன்னு சொல்லித்தான் அங்கே உங்களை உட்கார வச்சுருக்காரு. அதற்கடுத்து லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அவனுக்கு எப்பயுமே தப்பு தான் முக்கியம். பணம் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை தவிர அவனுக்கு போகிற பிறப்பில் இல்லை. குடும்பம், அவன் குடும்பம் தான் முக்கியம், அவன் குடும்பம் தான் முக்கியம், அவன் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலை. அவனுடைய குடும்பம்தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு இருந்துட்டான். அப்போ வந்து என்ன சொன்ன, இவனுடைய 8ஆம் இடமும் அங்கே பாதிக்கப்பட்டது. இவன் சுயநலவாதியாக இருந்ததுனால அது மனைவிக்கு 2ஆம் இடமாக போயிடும். இவனுடைய 8ஆம் இடம் மனைவிக்கு 2ஆம் இடம், மனைவிக்கு 2ஆம் இடம். அதே சமயத்தில் வந்து இவனுடைய தலை குழந்தைக்கு அது 4ஆம் இடம். எப்பயுமே 2ஆம் இடத்தை பற்றிய சிந்தனை மட்டுமே அவனுக்கு இருக்கும். அவனுக்கு 8ஆம் இடத்தை பற்றி வந்து சிந்தனை வந்து இருக்காது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம சுயநலமாக வந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு இடத்துல நம்ம சுயநலமாக வந்துடுவோம். அப்போ அது எதிரிடம் பாதிக்கப்படும். அப்போ அந்த எதிரிடம் வந்து என்ன சொல்கிறான்னா, உறவுக்கு என்னது, மனைவிக்கு அது 2ஆம் இடம், மனைவிக்கு 2ஆம் இடம், இவனுக்கு 8ஆம் இடம். மனைவி என்ன 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 எதிர்பார்ப்பா, தானா குடும்பத்தில் நன்றாக இருக்கணுங்கிற எய்ம் தானே இருக்கும். இவனுடைய 8ஆம் இடம் மனைவிக்கு 2ஆம் இடமாக வரும்போது இவன் இந்த 2ஆம் இடம் சார்ந்த பணம் சார்ந்த குடும்பம், பணம் குடும்பம், பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டு இவனுடைய 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இல்லற தர்மத்திலிருந்து தவறி விடுவான். இவன் 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இல்லற தர்மத்தில் தவறிடுவான். தவறும்போது என்ன சொன்னான்னா, மனைவி வந்து வருத்தப்படுவாள். அவளுக்கு அது 2ஆம் இடமா இருக்குது. என்ன மனுஷன் எப்போ பார்த்தாலும் உழப்பு உழப்பு உழப்புன்னு ஓடி போயிருந்தான், கடைசியில் இங்கே வந்து என்ன ஒரு பேச்சு துணை கூட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த கர்மாவை திரும்பவும் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் 2ஆம் இவனுடைய கர்மா, இந்த மனிதனுடைய கர்மா 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு. 3ஆம் இடம் எப்பயுமே 3ஆம் இடத்துல போய் நம்மளுடைய லக்னாதிபதி உட்கார்ந்தாச்சுன்னா அவருக்கு எப்பயுமே வந்து புகழ் கீர்த்தி, புகழ் கீர்த்தி. சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து இவர் வந்து முற்பிறப்பில் ஏமாற்றினார். சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் இவர் வந்து என்ன முற்பிறப்பில் ஏமாற்றிய காரணத்தினால் இப்பிறப்பில் என்ன சொல்றாருன்னா வந்து சகோதரர்கள் இல்லாமல் ஒருத்தங்கூட வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னான், தம்பியுடையான் படை கஞ்சான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நமக்கு இல்லையே, நமக்கு யார் இல்லையங்கிற ஒரு வருத்தம் இவளுக்கு இருக்கும். இல்லைன்னா இப்போ வந்து என்ன சொன்னான்னா, அதே வந்து உடன்பிறப்பு சகோதரனோ சகோதரியை இருந்தால் அவர்களிடம் வந்து என்ன சொன்ன, இப்பயும் என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு கருத்து மோதல்கள் இருக்கும். அதை விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அதை விட்டு கொடுத்துரு. போன பிறப்பில் தான் அப்படி இருந்து வந்து என்ன சொன்னால் இந்த கர்மா வந்து லக்னாதிபதி இந்த இடத்துல உட்கார்ந்ததை வந்து காட்டுது. இனிமேல் என்ன சொன்னால், உனக்கு உடன்பிறப்பு இருந்தால் என்ன செய், அந்த உடன்பிறப்பை அனுசரிச்சுப்போ. நல்லா இருக்கியா, என்ன செஞ்ச, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீ வந்து என்ன சொல்கிறான்னா செயல்படுத்து. நீ வந்து உன்னையை மட்டுமே பார்த்துக்காத. 3ஆம் இடம் என்பது புகழ் கீர்த்தி. தன்னுடைய இதில் வந்து என்ன மனமுறியாத அரசியாக இருக்கும். 2வது 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை இவர் வந்து சரியாக கவனிக்கலை, தகப்பனாரும் சரியாக கவனிக்கலை.
ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3ஆம் இடத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால 9ஆம் பாவம் வந்து அங்கே வந்து என்ன சொன்னால் கெட்டுப்போச்சு. இப்போ இவர் என்ன செய்வார்னா, 9ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகமான இழப்பீடுகள் 9ஆம் பாவம் என்று கோவில் கோவில் சார்ந்த விஷயங்களில் நிறைய இவர் வந்து தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து தள்ளப்படுவார். 3ஆம் இடத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தால் இளைய சகோதர ஸ்தானாதிபதியுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவர் வந்து என்ன சொன்னால் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை கால சந்தர்ப்பத்தால் வந்துடும். அல்லது மூத்த சகோதரிகளுக்கு வந்து என்ன சொன்னால் மூத்த சகோதரிகள் இவருடைய 3ஆம் இடம் என்பது மூத்த சகோதரிக்கு வந்து 5ஆம் இடம். மூத்த சகோதரிக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் 5ஆம் இடம் இவருக்கு 3ஆம் இடமாக வர்ற காரணத்தில் மூத்த சகோதரி பிள்ளைகளால் இவர் வந்து என்ன சொன்னானே ஏதாவது ஒரு பாதிப்பை அடைந்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் உண்மையான 100% உண்மை. பரிச்சித்து பார்த்து இது வந்து பிரம்ம ஞானத்தில் வந்ததை வந்து நம்ம பேசுகிறோம். அப்போ 3ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய லக்னாதிபதி இருந்தால் உங்களுடைய மூத்த சகோதரத்தாலோ அல்லது உங்கள் கூட பிறந்த இளைய சகோதரங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இப்பிறப்பில் உதவிக்கரம் நீட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆன்மீகம் சார்ந்த இடத்துக்கு கொஞ்சம் தாராளமாக வந்து என்ன சொன்னான்னா வந்து நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னு ஏதோ ஒரு உதவி உங்கள் கையிலேருந்து போயிட்டு தான் இருக்கும். அப்படி நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்போ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற உங்களுடைய லக்னாதிபதி பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, அதுக்கடுத்து 4ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய லக்னாதிபதி நின்றால் தாய்க்கு செய்த துரோகம், தாயாரை கவனிக்க முடியாத சூழ்நிலை, தாயாரை கவனிக்க முடியாது. 4ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு லக்னாதிபதி என்றால் கற்பு நெறியில் தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். பரிச்சித்து பாருங்கள். 4ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்ன லக்னாதிபதி இருந்து விட்டார் என்று சொன்ன லக்னம் தன்னுடைய சுகம் தான் சாப்பாடு சுகஸ்தானம்ல இந்த சுகஸ்தானத்தை மட்டும் தனக்கு என்று ஒரு சுயநலமாக இருந்த ஒரு அமைப்பு தான் இப்பிறப்பில் அது 4ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ 4ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்து என்ன சொன்னால் இப்பிறப்பில் என்ன சொன்னால் தாய்க்கும் இவருக்கும் வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு சில டேரிங்னஸ் இருக்கும். அப்போ இனி இருக்கிற காலத்திலையும் நம்ம வந்து இந்த 4ஆம் இடத்தில் வந்து நம்மளுடைய லக்னாதிபதி இருக்கிறதுனால ஆணா பெண்ணா இருந்தாலும் கற்பு நெறி தவறாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் தொழில் படுத்திருக்கும். இது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்து 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருக்க பிறந்தவன், லக்னாதிபதி வந்து என்ன சொன்னால் 7வது பார்வையாக வந்து என்ன சொன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி இருந்து வந்து தொழிலில் லண்டி அடிச்சுக்கிட்டு பிரச்சனைன்னா நீ கற்பு நெறியில் தவறி இருப்ப. கற்பு நெறி என்பது என்ன சொன்னா உன்னால் ஏகபத்தினி விரதனமாக இருக்க முடியல, உன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணியிருப்ப அப்படிங்கிறது வந்து உறுதல் செய்யப்பட்டது. அது இல்லை. சரி, நான் வந்து இது வந்து களவும் கற்றுமறை ஏதோ சூழ்நிலையில் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து என்ன சொல்கிறேன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து 4ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிற இந்த லக்னாதிபதி என்ன சொல்கிறான்னா வந்து நான் இனிமேல் என்னுடைய குடும்பத்திற்காக நான் வந்து ஒழுக்கமுள்ளவனாக இருப்பேன். என்னுடைய தாய்க்கு நான் வந்து என்ன சொன்ன உண்மையான விசுவாசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். சார் ஒழுக்கமாக இருக்க பாருங்கள். 10ஆம் இடம் சூப்பராக வேலை செய்யணும். இல்லைன்னா வந்துடுச்சு சார் வாழ்நாள் ஃபுல்லாக 10ஆம் இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா போன பிறப்பில் வந்து நீங்கள் சுயநலம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் வந்து முங்கி தெளிச்சிட்டு 10ஆம் பாவத்தையும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றுமில்லாமல் பண்ண ஒரு அபாக்கியவான் தான். இப்போ இருக்கிறவங்களும் செக் பண்ணி பாருங்கள். 5ஆம் பாவத்தில் லக்னாதிபதி நல்லது தான். போன வரப்பில் என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய ஆசையே முக்கியம், தன்னுடைய ஆசை தான் முக்கியம். அப்போ தன்னுடைய ஆசையை தவிர வந்து என்ன சொன்னால் நான் தான் எனக்கு இருக்கிற அந்த ரெண்டு செட்டி குழம்பு இருந்தாலும் எனக்கு தான் காதல் 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 காதல்னு போய் லைஃபே வந்து என்ன சொன்னால் காதல்லே மூழ்கி திளைச்சிருந்துட்டு எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னான்னா அந்த 5ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தவறு செய்து திரும்ப வந்து என்ன சொன்னான்னா நமக்கு அதே 5ஆம் பாவத்தில் வந்து லக்னாதிபதி உட்கார்ந்து
நம்மளை வந்து என்ன சொல்கிறான்னா திரும்பவும் குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாக்கணும். போன பிறப்பில் வந்து என்ன சொன்னா குழந்தைகளை வந்து குழந்தைகள் இருந்தும் என்ன சொன்னா நாம் வந்து என்ன சொன்னா அதை பெரிதாக கண்டுகொள்ளாத தன்மை இருந்த காரணத்தில் இப்பிறப்பில் 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துருச்சு. அப்போ அந்த 5ஆம் இடத்துல உட்காந்தேன். அப்போ பிள்ளைக்காக வந்து கடைசி வரைக்கும் அவருடைய உழைப்புக்குள்ளே வந்து பிள்ளை 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 பிள்ளைன்னுட்டே அலைவார். அதனால் இனி இருக்கின்ற காலத்தில் பெற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழுங்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய அனைத்து இதையும் நீங்கள் வந்து அதில் சந்தோஷத்தை செலுத்துங்க. லக்னாதிபதி நின்ற இடம் 5ஆம் இடத்தமாக இருக்கிற காரணத்தினால குலதெய்வம் கோயிலுக்கு வந்து என்ன சொன்னா செய்யாத கர்மம், குலதெய்வம் கோயிலுக்கு வந்து என்ன சொன்னா சரியாக வந்து போகாதது, அல்லது குலதெய்வம் தெரியாமல் போய் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போய் நான் ஏதோ ஒரு குலதெய்வத்தை கும்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு அவலட்சணங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். அதுக்காக லக்னாதிபதி 5ல் இருக்கிறது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அது இல்லை அதோடைய இன்னொரு புறத்தை வந்து நம்ம யாருமே வந்து என்ன சொன்னான்னா சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னொரு புறத்தை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நன்மை தான். ஆனால் நன்மைனாலும் ஏதோ ஒரு 5ஆம் இடத்தில் இருந்து வந்து நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு இயல்பு நிலையில் வந்து சகஜமாக இருக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா? அப்போ 11ஆம் இடம் அந்த வெற்றி ஸ்தானம். அப்போ மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா மதிப்பு கொடுக்காமல், மரியாதை கொடுக்காமல், அவர்களை கண்டுக்காமல் விட்ட தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இப்பிறப்பில் நாம் செய்ய வேண்டியது குலதெய்வத்திற்கு அடிக்கடி செல்வது, பெற்ற குழந்தைகளில் வந்து தல குழந்தையை வந்து கண்ணும் கருத்துமாக கவனிப்பது, அதற்கடுத்து 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்பு இருந்தால் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டிய உதவிகளை செய்து இந்த கர்மாவை சரி பண்ணிடலாம். அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தால் தொழிலுக்கு இவன் பார்த்த தொழிலுக்கு துரோகம் பண்ணியிருக்கான், கூலிக்கு மாரடிச்சிருக்கிற கேஸ் தான். இப்போ இந்த புத்தி வரும். அப்போ இப்போ இந்த இது அது என்னத்தை சுட்டிக்கிட 6ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம 6ஆம் இடத்தை பற்றி தான் 6, 8, 12 லக்னாதிபதி மறையக்கூடாது. அது வந்து பொதுவான விதி. அந்த 6ஆம் இடத்தில் வந்து லக்னாதிபதி மறைந்து விட்டான் என்று சொன்னால் என்ன கர்மா பண்ணியிருக்காங்க? கர்மா வேற ஒன்றும் பண்ணலை, கூலிக்கு மாரடித்த கேஸ் அப்படிங்கிறது. இப்போயும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக இப்போயும் அவங்க என்ன சொன்னாங்க பெரிய போராளியாகவே இருப்பாங்க. அப்போயும் என்ன சொல்கிறாங்க அங்கேயும் போய் கூலிக்கு மாரடிக்காத. இன்னி இருக்கிற காலத்தினால இதை தெரிஞ்ச பிறகு 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த 6ஆம் இடத்தில் வந்து லக்னாதிபதி போன பிறப்பில் வந்து என்ன சொன்னா நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொழிலை நீ சரியாக செய்யலை. இப்போ வந்து அதை வந்து சுட்டி காட்டுது. இப்போ நாள் என்ன சொன்னான்னா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். நீ என்ன வேலை பார்க்கிறாயோ அந்த வேலைக்குண்டான வேலையை உண்மையாக பார். அந்த வேலை வந்து 8 மணி நேரம் என்று சொன்னால் கூட 1 மணி நேரம் பார். வேர்வை தண்ணியை சிந்து உன்னுடைய கர்மா குறையும், நன்றாக இருப்பாய். அப்போ அது எங்கே போய் பாதிக்கும்? 6ஆம் இடத்துல வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு சுயநலவாதியாக இருந்தால் 12ஆம் பாவத்தை பார்க்கும். அயனசயன போகம் ஸ்தானம் உனக்கு நிம்மதி இருந்திருக்காது. அது இப்பையும் இருக்கும். 6ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் லக்னாதிபதி மறைந்து விட்டால் 12ஆம் இடத்தில் உனக்கு நிம்மதி இருக்காது. அப்போ நிம்மதி இருக்காதுன்னா நிம்மதி வேணுமா? ரொம்ப சிம்பிள். அடுத்த செகண்ட் என்ன சொன்னேன்னா இந்த வீடியோ பார்த்த அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறேன்னா இதில் ஒரு எல்லாருக்கும் என்ன சொன்னேன்னா 12 கட்டத்தில் வந்து எந்த கட்டத்தில் இருக்குதோ அதுக்குண்டான குறைகளை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைகள் இருந்தால் வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு குறைகள் வந்து உங்களால் மறுக்க முடியாத ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை வந்து தலைகீழ மாறிடுங்க. ஓகே திருந்திக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேவா? அப்போ 6ஆம் இடத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தால் இப்போ பார்க்குற வேலையை கண்ணும் கருத்துமாக பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னால் அதில் ஓபி அடிக்காதீங்க. ஓபி அடித்தீங்கன்னா இப்போயும் நீங்கள் எதில் கெட்டு போயிருப்பீங்க? உங்களுடைய அயனசயன பாகஸ்தவத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா அந்த இடமும் மைனஸாக இருக்கும். ஓகேவா? 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி நின்றால் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டான், பார்ட்னருக்கு துரோகம் பண்ணிட்டான். இப்போயும் அதே புத்தி இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஐயையோ இவன் ஏன் இங்கே உட்கார்ந்தான் அப்படிங்கிறத நம்ம இப்போத்தான் சிந்தனை பண்ணுறோம். அப்போ இப்போத்தான் சிந்தனை பண்ணுறோம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், கட்டிய மனைவிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிடணும். நம்மகிட்ட ஒரு பார்ட்னர் வந்து சேர்றானா அவனுக்கு நம்ம வந்து என்ன பணத்தை எடுத்துடக்கூடாது.
நண்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பார்ட்னர் இருக்கீங்க, பார்ட்னர் இல்லை, அது வேறு விஷயம். நண்பனுக்கு துரோகம் பண்ணாதே. அவன்கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அவனை திரும்ப தலை மறைஞ்ச பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது வந்து புறஞ்சொல்லக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இருக்கும், அது இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ மனைவிக்கு துரோகியாக மாறிடக்கூடாது. அதுக்கு 2வது என்ன சொன்ன, மனைவிக்கு துரோகியாக மாறும்போது என்ன சொன்ன, லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 7ல் உட்காந்து லக்கணத்தையே பார்ப்பார். அப்போ லக்கணத்தையே பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன அந்த லக்கணம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா மறைமுகமாக பாதிக்கப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் அதுக்கு தீர்வும் கிடைக்காம அலையும். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும், கட்டிய மனைவிக்கு வந்து என்ன சொன்னான்னா சந்தோஷத்தை கொடுங்கள். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் தான். அது தாய்க்கு பின் தாரம். அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தீர்களும் 7ஆம் இடத்திற்கு உயிரை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா லக்கணம் ஜெயின்னு வந்துடும். 8ஆம் இடத்தில் லக்கணாதிபதி. இவர்கள் 1ஆம் நம்பர், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய மனசில் வந்து என்ன இரட்டை வேடம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா 8ஆம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 8ஆம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதோடைய லக்கணாதிபதி இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த 8ஆம் இடத்துல அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மறைமுக சத்துருவை வச்சுக்கிட்டே இருக்கும். வச்சிட்டு இருந்துட்டு சொன்னால் ஜென்டில்மேன் மாதிரியே இருக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற அது வந்து என்ன சொன்னா பொய் சொல்லும், அடுத்தவங்களை செக் பண்ணும். 8ஆம் இடத்துல போய் லக்கணாதிபதி உட்கார்ந்தா என்ன அமைப்பு, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா களவொழுக்கம் இல்லாமல் இருக்கணும். களவொழுக்கம் பண்ணி கொண்டு என்ன சொன்னான்னா அந்த களவொழுக்கம் பண்ணிட்டு என்ன சொன்ன அந்த நபரிடம் வந்து என்ன செய்வாங்க, இது எக்ஸ்ஆர்ஒய் மேன் ஆர் உமன் என்ன செய்வாங்கன்னா அவங்கள திரட்டன் பண்ணுவது இல்லாமல் என்ன சொல்லலாம்னா அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. தன்னை ஒரு மேன்மையான நீயே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கால சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா மைனஸ் ஆகி போயிட்டேன், அதுலேயும் ஒரு நியாயம் இல்லாத ஒரு தன்மையிலே போயிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா அப்படியே ஜர்க்காய் என்ன சொல்கிறான்னா பூலான் தேவி வாழ்க்கை வாழக்கூடாது. புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ 8ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா மைனஸாக இருந்தால் உங்கள் தன குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பணம் நல்லா வராது, உங்கள் குடும்பம் உருப்படி இல்லாமல் இருக்கும், எப்படா வீட்டை விட்டு ஓடுவோங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ 8ஆம் இடத்தில் லக்கணாதிபதி இருந்தால் ஒழுக்க சீலராக மாறிவிடுங்கள். மாறிட்டீங்கன்னா மறுவாழ்வு உண்டு. 9ஆம் இடத்தில் வந்து லக்கணாதிபதி 9ஆம் இடத்தில் லக்கணாதிபதி இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய தகப்பனாருக்கு ஏதோ விதத்தில் வந்து உண்மையானவனாக நீங்கள் இல்லை. 9ஆம் இடம் என்பது கோவில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன உங்களால் ஒரு உண்மையாக இருக்க முடியல. அப்போ இப்பிறப்பில் என்ன செய்யணும், தகப்பனார் இருந்தால் தகப்பனாரை வந்து நன்றாக நேசியுங்கள். அது வந்து விரோதத்தை கொடுக்கும். அப்போ விரோதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம என்ன செய்யணும், நேசிக்க கற்றுக்கிடுங்க. அவர் உங்களுக்கு கெடுக்கிறவராக இருக்கட்டும், மைனஸ் ஆனவராக இருக்கட்டும், நீங்கள் வந்து அவரை நேசிக்க கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா கோவில் சார்ந்த விஷயத்திற்கு நல்லா உதவி செய்யுங்க. கோவில் சார்ந்த விஷயத்தில் வந்து சுயநலவாதியாக இருக்காதீங்க. அங்கே உங்களால் முடிஞ்ச வந்து என்ன சொன்னால் உதவிகளை செய்யுங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அங்கே ஒரு சுயநலத்தை கொடுக்கும். சுயநலத்தை கொடுத்து நீங்களே எல்லா விஷயத்துலையும் என்ன சொன்னால் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன சொன்னான்னா உங்களுடைய 9ஆம் பாவத்தை நீங்கள் வந்து சுயநலவாதியாக மாற்றும்போது உங்களுடைய 3ஆம் பாவம் கெட்டு போயிடும். தைரிய வீரிய ஸ்தானம் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து என்ன சார் 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயத்தில் எவ்வளவு தூரத்திற்கு உங்களால் வந்து சின்ன உதவி செஞ்சு கொண்டு இருக்க முடியுமோ கோவில் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று அன்னன்னைக்கு ஒரு பூநாளும் கொண்டு வச்சுட்டு வந்துருங்க. 10 ரூபானாலும் என்ன சார் அங்கே பூஜை வைக்கிறவனு கொடுத்துட்டு வந்துருங்க. உங்களுடைய கர்மா பாதிக்கப்படாது. இல்லைன்னா நீங்கள் பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்க 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அபிலாஷைகளை அனுபவிக்க முடியாது. அது போன பிறப்பில் வந்து அதில் ஒரு பாவம் இருக்குது. இப்பிறப்பில் அந்த இடத்த சுத்தப்படும். 10ஆம் இடத்தில் வந்து தொழில் ஸ்தானாதிபதி நம்முடைய லக்கணாதிபதி இருந்தால் தொழிலில் வந்து செய்த குற்றம், தொழிலில் ஒரு மறைமுகம் வந்து என்ன சொன்னால் கலப்படம், தொழிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஜெனுனான தன்மை இல்லை. நாம் செய்கின்ற தொழிலில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாத ஒரு தன்மை வந்து அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ என்ன சொன்னான்னா 10ஆம் பாவத்தில் வந்து என்ன சொன்னா நாம ஏதாவது ஒரு குறையை செய்திருந்தோம் என்று சொன்னால் 4ஆம் பாவம் அங்கே உருப்படி இல்லாமல் போயிடும். அப்போ என்ன சொன்ன தாய் உனக்கு எதிரியாக மாறிவிட நீ வாங்கின மனை வந்து என்ன சொல்லலாம் 4ஆம் இடம் என்பது பூமி. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை. எவன் ஒருவன் 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்து அந்த 10ஆம் இடத்தை வந்து அவன் சுத்தமாக நீட் பண்ணி கரெக்ட் பண்ணாமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டுவிடும். பாதிக்கப்பட்டு என்ன சொன்ன தாய் வந்து சாபம் விடுகின்ற தாயாக மாறிடும். அதனால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானாதிபதி வச்சுன்னா நீங்கள் பெட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரி தான் அதில் ஒரு ஜெனுனாக இருக்கணும். உங்களுடைய லக்னாதிபதி 10ல் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் வந்து பெருமை தான் இல்லைன்னா சொல்ல. 11ஆம் இடத்திற்கு வந்து இன்னொரு வந்து என்ன வந்து நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லலான்னா 11ஆம் லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோளோடு மட்டுமே அலைவது தான் வந்து என்ன சொன்னான்னா லக்னாதிபதிக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதோடைய உண்மையான சொருவம். அப்போ லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரே குறிக்கோளோடு அடைந்தால் உன்னுடைய பூர்வ உண்ணியும் கெட்டு போயிடும். 5ஆம் இடம் கெட்டு போயிடும். தலை குழந்தை நல்லா இருக்காது. பரிச்சித்து பார். 11ஆம் இடத்தில் வந்து லக்னாதிபதி இருக்கின்ற ஒரு நபர் அவருடைய லாபங்கள் வந்து என்ன சொல்ல நேர்மையானதாகவும் நீதியானதாக இருக்கின்ற வரை ஓகே. அதில் வந்து நீங்கள் போன பிறப்பில் தவறி இருக்கின்ற காரணத்தினால் இப்பிறப்பில் வந்து என்ன சொல்றான்னா மூத்த குழந்தையை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், இப்போ போய் அடுத்த செகண்ட் வந்து என்ன சொல்றானா நம்மளுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதில் என்ன நெகட்டிவ் சொல்கிறனோ அந்த விஷயத்துல இருந்து என்ன சொல்கிறேன்னா வேண்டாம் போதும், நம்ம இதில் ஒரு நெகட்டிவாக இருக்கமா அதை விட்டுருவோம், இனிமேல் நல்லா வாழ போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 11ஆம் பாவத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வெற்றியை வந்து இலகுவாக கொடுக்க முடியும். ஏன்னா லக்னாதிபதி அங்கே உட்காந்து அது வெற்றி பாவம். அப்போ அந்த வெற்றி பாவம் என்ன சொல்கிறான்னா எலெக்ஷனில் ஜெயித்த மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து குறுக்கோளியில் போய் ஜெயிச்சாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. யாருக்கு பாதிப்பு வரும்? 5ஆம் இடத்துக்கு பாதிப்பு வந்துடும். குலதெய்வம் வேலை செய்யாது. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு இருப்பீங்க. உங்களுடைய 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆசைகளை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியாது. ஓகேவா? அதுக்கடுத்து 12ஆம் பாவத்தில் லக்னாதிபதி மறைந்து விட்டால் 12ஆம் பாவம் என்பது அயனசேன போகஸ்தானத்தில் இவருக்கு அதிகமான விருப்பம் இருக்கும். அதெல்லாம் ஓகே. அயனசேன போகஸ்தானத்தை வந்து நல்லா வந்து வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு வேலைக்கு போகாமல் உட்காந்துருந்த தோஷம்தான். அயனசயன போகஸ்தானத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அயனசயன போகஸ்தானத்தை நல்லா வந்து வச்சாச்சு. தூக்கம் கும்பகர்ண தூக்கம் வச்சிருந்துட்டு இவர் வேலையில் வந்து கரெக்டான கான்சன்ட்ரேஷன் செலுத்த மாட்டார். என்ன காரணம்னா அது 6ஆம் இடம், அந்த தோஷம் வந்துடும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் தூக்கத்தை குறைத்து அயனசயன போகத்தை குறைத்து செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் வந்து என்ன சொல்லணும் நம்ம நல்லா கவனம் செலுத்தணும். 6ஆம் பாவம் என்பது நோய் கடன் பிரச்சனை என்பது இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னா நாம் ஒரு தொழிலாளி. அந்த தொழிலில் வந்து ஒரு நேர்மையும் உண்மையும் இருக்கணும். அதை வச்சுக்கிடுங்க. அயனசயன போகஸ்தானத்தில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டை வந்து தூக்கி தூரத்தில் போட்டுட்டு இது நாள் வரைக்கும் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டில் வந்து என்ன சொன்னால் சூப்பராக இருந்தோம். அந்த என்ஜாய்மெண்ட்டு நேர்மையாக இருந்தால் பிரச்சனைலாம் வராது. எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல் போய் மறைந்திருந்தால் என்ன சொல்கிறான்னு வந்து நிறையா வந்து என்ன சொன்னோன்னா மைனஸ்களை வந்து அது ஒரு திரைமறைவான இடம். அந்த திரைமறைவான இடத்துல வந்து இப்போ சாராய கடைன்னு போட்டிருக்குது, அங்கே பார் வசதி உள்ளதுன்றாங்க. வெளியே பார் வசதியில் உள்ளது, உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அதான் 12ஆம் பாவம். அதில் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மகிட்ட சுத்தம் இல்லை. இதே மாதிரி நீங்கள் 6, 8, 12 மட்டும்தான் இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. நான் 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறவனையும் பார்த்துருக்கேன், 12ஆம் இடத்துல லக்னாதிபதியாக இருக்கிறவனையும் பார்த்துருக்கேன், 8ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறவனையும் பார்த்துருக்கேன். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து ஒருத்தருடைய லக்னாதிபதி லக்னத்துக்கு 9ல், அந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 9ல் என்பது என்ன சொன்னான்னா தகப்பனார் ஸ்தானம். தகப்பனார் வந்து அவருக்கு இளமையிலே வந்து என்ன சொன்னால் அவரை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். ஓகேவா? பண்ணிட்டு போயிட்டார். ஓகே. பட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா
அவர் வந்து என்ன சொன்னான்னா, அவருக்கு வந்து ஆதரவு குடுத்து வந்து அவரை வந்து என்ன சொன்னான்னா, நேசித்தவரை அவர் நேசிக்கவே இல்ல. அது ஒரு தவறு வந்துருச்சு. 2வது 9ஆம் பாவம் வந்து என்ன சொன்னான்னா, 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் வந்து சரியான பற்று இல்லாமல் இருந்த காரணத்தினால், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர உறவுகள் இவரை வெறுத்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப நிராயுதபாணியா உட்கார்ந்திருக்காரு. அதனால 12 இடங்களில் லக்கணங்கள் இருக்கின்றது. அது என்ன மைனஸ் செய்யும்னு சொல்லியாச்சு. அதிலிருந்து நீங்கள் மாறினால், அந்த கட்டமும் உங்களுக்கு நன்மை செய்யும். அதற்கு எதிர்க்கட்டமும் நன்மை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரீட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.